நாம் தேடிய விடிவெள்ளி, நாம் தேடிய அந்த உணர்ச்சி பெருக்கு மிக்க அந்த பேச்சாளர், நாம் தேடிய அந்த ஒளி விளக்கு, நாம் தேடிய அந்த இப்படி நாம் தேடிய என்று நாம் தேடிய கட்சி, அதான் சாரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசிய அற்புதமிக்க பேச்சாளரின் பேச்சை கேட்டுவிட்டு வாருங்கள், நம்ம அப்புறம் பேசுவோம். திருட்டு திமுக ஒர்க்காவது அந்த பாட்டை தவிர எந்த பாட்டும் இல்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வாராரையா அவரை வாராரையா, நல்ல வாயில வந்து தாராரையா. இந்த மண்ணில மானமுள்ள திமுக காரன் எவனாவது ஒருத்தர் இருந்தா இந்த வீதியில நீ ஸ்டாலின் தான் வராரு, மயில புடுங்க போறாரு அப்படின்னு பாட்டை போடுறா பாப்போம். செருப்ப கலட்டி அடிப்பா மக்கள், செருப்ப கலட்டி கொதிச்சு போயிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கலாம். 3 வருஷம் திமுக ஆட்சியில காசு தந்தா போதும், பல்லு ஈனி இழிச்சுக்கிட்டு எவன் கொடுத்தாலும் வாங்கி போட்டுவாங்க. சாபர் சாதிக்கு மழை நல்லா இருக்கிய மழை அப்படிங்கிற மாதிரி ஜாபர் சாதிக்கு போதை பொருள் வச்சிருக்கேன் 2000 கோடி. உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நீ திராவிட வாரிசா இருந்தா, கலைஞரின் மகனா இருந்தா, எங்க அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு போட்டு பாரா தொட்டு பாரா. எங்களுக்கு ஆள் இல்லாத இடமே இல்லடா. லேடன் பேசுறியா? பின் லேடன் பேசுறியா? இப்படி உணர்ச்சி பொங்க பேசுற எங்க சாட்டை துறைமுருகன் அண்ணன் எங்க போயிட்டாருன்னு எனக்கு தெரியல, காணாம போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா இப்ப அவர் கொடுத்திருக்க அஜெண்டா என்னன்னா 20 வீடியோ மாசம் விஜய் நான் திட்டி வீடியோ போட்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கிரெடிட் ஆயிடும். இது கம்பல்சரி அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஊதியம். அதெல்லாம் விட்டுட்டு சரியான தளத்திலையும் சரியான எதிரி யார் என்று நீங்கள் களத்திலையும் முடிவு பண்ணி பயணிச்சீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் விஜயண்ணாவை தாக்கியோ விஜயண்ணாவின் கட்சியை பற்றி அவதூறாக பேசியோ நீங்க வீடியோ போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விழுந்த அந்த 8% ஓட்டு கூட கேள்விக்குறிதான். அதை மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள், சரியா? அப்புறம் இது வந்து ரிக்வெஸ்ட் மட்டுமே. அதாவது வந்து நான் வந்து என்னோட கருத்தை சொல்றேன். சீமானண்ணா, உங்களுக்கு வந்து என்னோட கருத்தை என்னோட ரிக்வெஸ்டா வைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லல, கருத்து மட்டுமே. சாட்டை துறைமுருகன் அண்ணன் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேசுற விதமும் அவரோட தோணியும் அவரோட பேச்சு முறையும் சரி கிடையாது. திரு சாட்டை சேட்டை வேலைகள் நிறைய செய்யறாரு, தற்குறித்தனமான பேச்சுகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவரை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.